ஹலோ மகரே. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஏபி கார் ஜோன் தான் வந்துருக்கிறோம். என்னடா ஏபி கார் ஜோன்னா கேட்குறீங்களா? நம்ம சேனலை பொறுத்த வரைக்குமே சரி நிறைய யூஸ்டு கார்ஸ் வீடியோஸ்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம பாண்டிச்சேரியில் இன்றைக்கி யூஸ்டு கார்ஸ் வீடியோஸ் தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு மிட் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய கார்ஸ்லாம் பாருங்கள். அது கொஞ்சம் ஆட்டோமேட்டிக் கார்ஸ் ஃபுல்லாகவே இந்த வீடியோஸில் கொடுக்குறேன் நான். ஓகேவா? இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்டு கார் பையிங், சேலிங், பார்க்கிங், எக்ஸ்சேஞ்ச், எக்ஸேல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யார் பண்ணுறாதானே கேட்குறீங்க? ஏபி கார் ஜோன்ஸ் தான் பண்ணுறாங்க. இவங்க வந்து கார்ஸ் மட்டும் சேல் பண்ணல, ப்ளஸ் டிரைவிங் ஸ்கூலுமே வச்சிருக்கிறாங்க. அதை பற்றி நான் பொறுமையாகவும் சொல்கிறேன். இந்த இடத்துக்கு எப்படி வரணும்னு தானே கேட்குறீங்க? இப்போ நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, இது வந்து 45 ஃபீட் ரோடு. போனீங்கன்னா நீங்கள் வந்து ரெயின்போ நகர் அந்த ஏரியாவுக்கு போவீங்க. ஓகேவா? இது வந்து 45 ஃபீட் ரோடு. லைக் எக்ஸாக்டா உங்களுக்கு லொகேஷன் என்ன, 45 ஃபீட் ரோட்ல வெங்கடா நகர்ல இங்க பாத்தீங்கன்னா HDFC பேங்க் இருக்கும். ஸோ HDFC பேங்க் இருக்குதுல்ல, இதுல டைரக்ட் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஏபி கார் ஜோன் பார்க்கலாம். எக்கச்சக்கமான கார்ஸ் இருக்கு ப்ரோ. ஏபி கார் ஜோன் என்னது ப்ரோ? ஏபி கார் ஜோன்ன்றது யூஸ்டு கார் கம்பெனி. இதுல வந்து பை அண்ட் செல் ரெண்டுமே பண்றோம். ஓகே, சரிங்களா? இதுல வந்து யூஸ்டு கார் வாங்கணும்னு விரும்புறவங்க வந்து இங்க வாங்கிக்கலாம். அப்படியா ப்ரோ? லோ பட்ஜெட்ல இருந்து எல்லாமே ஹை ரேஞ்ச் பட்ஜெட் வரை நம்மள்ட்ட வாங்கிக்கலாம். என்னென்ன காரோட பிராண்ட் எல்லாம் நீங்க ஹேண்டில் பண்றீங்க? இது மல்டி பிராண்ட் கார்ஸ் எல்லாமே பண்றோம். ஓகே, இதுல வந்து மாருதி இருக்கு, நால் இருக்கு, டாடா, அப்புறம் கியா இருக்கு, ஓகே, ஹோண்டா இருக்கு. எல்லா மாடல் கார்ஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ எனக்கு இந்த வீடியோல எனக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கார் ஃபுல்லா பார்க்கணும்னு நினைக்கிறேன். எத்தனை ஆட்டோமேட்டிக் கார் இருக்கு இப்போ நம்மள்ட்ட வந்து இப்போதைக்கு அவைலபிள் பாத்தீங்கன்னா 2 ஆட்டோமேட்டிக் கார்ஸ் அவைலபிள். ஒரு நல்ல பட்ஜெட்ல ஒரு நல்ல இஎம்ஐல எடுக்கிற மாதிரி ஒரு கார் இருக்குதா? குறைஞ்சபட்சம் மாத தவணை இவ்வளவு கட்டுற மாதிரி, அதாவது இஎம்ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் இவ்வளோ அப்படின்ற மாதிரி இதுல லோ பட்ஜெட்ல ஒரு இஎம்ஐல அது ஒரு காரை சேர்த்துக்கலாமா? இருக்கு, பார்க்கலாம். சரி, ஓகே. ஆட்டோமேட்டிக் கார் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. 2 ஆட்டோமேட்டிக் கார் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு லாஸ்டா வந்து லோ பட்ஜெட்ல, அதாவது மாச தவணை இவ்வளவு கட்டுற மாதிரி மட்டும் நமக்கு ஒரு இஎம்ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் எவ்வளோன்ற மாதிரி ஒரு கார் இதுல என்ன பட்ஜெட்ல கம்மியாகுதோ அந்த கார் நம்ம பத்தி பார்க்கலாம். ஓகேவா? போலாமா? போலாம் வாங்க. நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா மாருதி சுசுகில செலீரியோ பார்க்க போறோம். செலீரியோ ஆட்டோமேட்டிக். இது செலீரியோ ஆட்டோமேட்டிக் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன், 2015 மாடல், சிங்கிள் ஓனர். இது 68,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா VXI வேரியன்ட். ஸோ VXன்றது மிட் மாடல் வேரியன்ட். இது இதுல பாத்தீங்கன்னா 4 விண்டோ பவர் விண்டோ வரும், ரிமோட் கீ வரும், சென்ட்ரல் லாக்கிங் வரும், பவர் ஸ்டீரிங் ஏசி. நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்ன்றது ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லேடிஸ் ஓட்டுறவங்களும் கன்வென்ட்டா இருக்கும். இது ஈஸியா வந்து டிராபிக்ல போறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா கன்வென்ட்டா இருக்கும். ப்ரோ, இந்த கார் இந்த காருக்கு மோஸ்ட் ஆஃப் ஆடியன்ஸ் யாரா இருப்பாங்க? இந்த காருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏஜ் பர்சனா இருப்பாங்க இல்லையா, சீனியர் சிட்டிசன்ஷிப். அவங்க மோஸ்டா லேடிஸ் ஓட்டுறதுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இது வந்து ஏன்னா வித்தவுட் கிளட்ச்ன்றதால ஈஸியா யார் வேணா ஓட்டிக்கலாம். ஆமா. ஓகே, உள்ள காட்டுறீங்களா இன்டீரியர்? ஷூர், பார்க்கலாம். சொல்லுங்க ப்ரோ, இதுல என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு? இதுல பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங் வரும், ஏசி வரும், 4 விண்டோ பவர் விண்டோஸ் வரும் உங்களுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் சென்ட்ரல் லாக்கிங் வரும். ஆமா, சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் வரும். சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் வரும். இது டிரான்ஸ்மிஷன் பாத்தீங்கன்னா AMT, ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இது ஆட்டோமேட்டிக்காவும் ஓட்டிக்கலாம், மேனுவலாவும் ஓட்டிக்கலாம். வித்தவுட் கிளட்சா ஓட்டிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும் ஓட்டுறதுக்கு. டிரைவ் பண்றது ரொம்ப ஈஸியா டிரைவிங்கா இருக்கும். உள்ள ஏசியோட கண்டிஷன்ல எப்படி ப்ரோ? ஏசி கண்டிஷன் நல்லாவே இருக்கு, சில்னஸ் நல்லா இருக்கும், நல்ல கண்டிஷன்ல இருக்கு ஏசிலாம். ஓகே. பவர் ஏர் பேக் பொறுத்த வரைக்கும் எத்தனை ஏர் பேக் வரும்? இந்த மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா 2015ன்றதால இதுல ஏர் பேக் எதுவும் வராது. ஓகே, சரிங்களா? சீட் கவர் மாத்திரமே இது இருக்குமா? சீட் கவர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் 90% நல்லா தான் இருக்கு. ஒரு 10% மட்டும் கொஞ்சம் சில இடத்துல டேமேஜஸ் இருக்கும். ஓகே, அதை எடுத்து வந்து நீங்க இஷ்டப்பட்ட உங்க ஸ்டேஜ்க்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம். ஓகே. காரோட அவுட்டர் பாடி இதுல ப்ரோ டென்ட் ஸ்கிராட்ச்ன்ற மாதிரி டென்ட் ஸ்கிராச்சஸ், ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவுமே கிடையாது வெஹிக்கிள்ல. ஓகே. வெஹிக்கிள் வந்து நல்லா இருக்கு, நீங்க பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். வெஹிக்கிளோட கண்டிஷன் எப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஒரு டென்ட் ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ் கூட எதுவுமே கிடையாது வெஹிக்கிள்ல. சூப்பர் ப்ரோ. டயர் கண்டிஷன் எப்படி ப்ரோ இருக்குது? டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா 70% to 80% டயர் இருக்கு. 4 டயருமே நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. ஓகே. உள்ள பாப்பமா? பார்க்கலாம் பாருங்க, ரியர்ல பாருங்க. இது எப்படி ஒரு 3 பேர் உட்கார அளவுக்கு நமக்கு தாராளமா. இது வந்து 4+1 கெபாசிட்டி தான். இது வந்து பின்னாடி பாத்தீங்கன்னா 3 மெம்பர்ஸ் வரலாம், முன்னாடி 2 பேர். இன்கோ டிரைவரோட சேர்த்து பாத்தீங்கன்னா 5 மெம்பர் சீட் கெபாசிட்டி இது. ஓகே. பூட் ஏரியா திறந்து காட்டுங்க ப்ரோ. ஓகே, ஷூர், பாருங்க. சோ இந்த அளவுக்கு தாராளமான பூட் ஸ்பேஸ் இருக்கு. இதுல வந்து பார்சல் ட்ரே வரும். ரியர்ல வந்து பார்சல் ட்ரே வரும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு ஸ்பேர் வீல் எல்லாமே வந்துரும் உள்ள. ஓகே, ஃபைன். சோ இந்த சீட் வந்து நீங்க 60 ஸ்பிட் சீட் தான். அது உங்களுக்கு பூட் அதிகமா லக்கேஜஸ் வைக்கணும், ஸ்டோர் பண்ண நினைச்சீங்கன்னா சீட்டை வந்து நீங்க இண்டிவிஜுவலா வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓ, அப்படி. இது ஆமா, இது செப்பரேட்டா பண்ணிக்கலாம். ஒரு 3 பேர் போறீங்கன்னா இந்த சீட்ல மட்டும் ஒரு ஆள் இருக்காங்கன்னா இந்த சீட்டை ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல லக்கேஜ் வந்து ஆக்குபை பண்ணிக்கலாம். லக்கேஜ் இடமா பூட்டா வந்து நீங்க ஆக்குபை பண்ணிக்கலாம். சூப்பர். ப்ளஸ் பண்றீங்களா? இப்போ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பெட்ரோலா டீசலா ப்ரோ? இது பெட்ரோல் வேரியன்ட். இது முழுக்க வந்து பெட்ரோல் வேரியன்ட். இது
எவ்வளவு ஃபியூல் எவ்வளவு தரும் ஒரு இவ்வளவு தூரத்துக்கு நம்ம டிரைவ் பண்ணா? இது லோக்கல்ல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் மைலேஜ் பாத்தீங்கன்னா 15 to 60 அந்த ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம். ஹைவேஸ்ல போனீங்கன்னா ஒரு 17 to 18 19 ரேஞ்ச் வரை நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த வே ஆஃப் டிரைவிங் தான் மெயின் ரீசன். ஓகே. ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்ணாம மினிமம் வந்து ஒரு 3000 RPM குள்ளேயே நீங்க வந்து ஸ்பீட் கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து நீங்க மெயின்டைன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நல்ல மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். பெட்ரோல் தானே? பியூர் பெட்ரோலுங்க இது. ஓகே. இது தமிழ்நாடு இது ரெஜிஸ்ட்ரேஷன். தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன். இது இப்போ நீங்க பாண்டிக்குள்ள எப்படி சேஞ்ச் பண்ணி தருவீங்க? என்ன நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு மேக்ஸிமம் 8 to 10,000 ஆகும். உங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நாங்களே வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ளூட் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தருவோம். என்ன இயர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு? இது 2015 மேக் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டுமே 2015 இது. ஓகே. இப்போ இவ்வளவு நாள் ஆயிருக்குது, எவ்வளவு கிலோமீட்டர் வரைக்கும் டிரைவ் ஆயிருக்குது இது? இது வந்து 68,000 கிலோமீட்டர் இப்போ வந்து டிரைவ் பண்ணிருக்காங்க. இவ்வளவு கிலோமீட்டர் வந்து 68,000 கிலோமீட்டர் வரையும் ஓட்டிருக்காங்க அந்த வண்டி. ஓகே. இப்போ சிங்கிள் ஹேண்டடா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால வந்து சிங்கிள் ஹேண்டட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரே ஓனரா? ஒரே ஓனர், சிங்கிள் ஓனர். ஓகே. ஏபி கார் ஜோன்ல இருந்து நீங்க கோட் பண்ணக்கூடிய பிரைஸ்? எங்களோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,89,000 இது. 3,89,000. ஓகே. இப்போ இது 2015 தானே? இன்னும் 10 வருஷம் ஆகல. இதுக்கு அப்ப லோன் பண்ணலாம்ல? இதுக்கு பண்ணிக்கலாம், தாராளம் பண்ணிக்கலாம். லோன்னா இப்போ எவ்வளவு டவுன் பேமெண்ட் பண்ற மாதிரி? டவுன் பேமெண்ட் பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 70 to 1 lakh வரையும் கட்டலாம். மினிமம் 70,000 கட்டலாம். மேக்ஸிமம் ஒரு 1 lakh வரையும் கட்டிக்கலாம். மிச்சம் வந்து நாங்க 3 lakhs வந்து லோன் பண்ணி கொடுத்துருவோம். மாச EMI பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 to 9,000 ரேஞ்ச்ல வரும். உங்களுக்கு 8,000 வரும். ஆமா. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிற பையருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபேமிலிக்காக எடுக்கிறாங்க, ஒரு ஆட்டோமேட்டிக் செக்மெண்ட்ல எடுக்கன்றவங்களுக்கு வந்து ஈஸி EMI கட்டிக்கலாம். ஓகே. இந்த கார் எடுத்துட்டு போயிட்டு அவங்க எதை சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்குமா? இல்ல, நீங்க கார் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஜெனரல் சர்வீஸ் மட்டும் பண்ணிக்கிட்டா நல்லது. பேசிக்கா பார்த்து இன்ஜின் ஆயில், கூலண்ட் ஆயில், பிரேக் ஆயில், ஸோ ஏர் ஃபில்டர் அந்த மாதிரி மட்டும் ஜெனரல் சர்வீஸ் மட்டும் பண்ணிக்கிட்டா போதுமானது. வேற எதுவும் பேசிக்கா வந்து இந்த காருக்கு எந்த ஒரு செலவு பண்ண வேண்டியதில்லை. என்ன பிரைஸ்? 3,89,000. 3,89,000. ஃபைனல் பிரைஸ் இதுக்காக இது கம்மி பண்ண மாட்டீங்களா நம்ம சேனல்? கஸ்டமர் நேர்ல வந்து பார்த்தாங்கன்னா இன்னும் பெஸ்டா வந்து என்ன பண்ணியுமா கோட் பண்ணி தர்றாங்க. நாங்க அதுக்கு நான் ஷூரிட்டி தரேன். நேர்ல வந்து பார்க்கணும். கஸ்டமர் யாரா இருந்தாலும் நேர்ல வந்து பார்க்கணும், டெஸ்டே பண்ணட்டும். எங்கள்கிட்ட சைட்ல இருந்து என்ன பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தர முடியுமோ பண்ணி தரதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். இன்சூரன்ஸ் ப்ரோ? இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 9 month இந்த இயர் வந்து செப்டம்பர் வரையும் இருக்கு. செப்டம்பர் 9 month வரை ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்கு. அதுக்கு ஓகே ப்ரோ. தேர்ட் பார்ட்டி இல்ல, காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் நாங்க போட்டு வச்சிருக்கோம். ஓகே ஃபைன். போலாமா? நெக்ஸ்ட் என்ன கார் இருக்கு? இதே ஆட்டோமேட்டிக் செக்ஷன்ல ஷிஃப்ட் கார் பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஷிஃப்ட் இருக்கு. ஓகே. இதுல ஷிஃப்ட் வந்து இது ஷிஃப்ட் ZA பிளஸ் டாப் எண்ட் மாடல். இது ஷிஃப்ட்ல வந்து பேசிக் மாடல் இல்ல, பின் மாடல் இல்ல, இது வந்து டாப் எண்ட் செக்மெண்ட். ஓகே. சோ டாப் எண்ட் செக்மெண்ட்றதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா டூயல் ஏர் பேக், ABS, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வித் கேமராவோட வரும். ஓகே. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே செட் வந்து இன்பில்ட்டா கம்பெனியோட வண்டி கூட வருது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரியர்ல பாத்தீங்கன்னா ரியர் வைப்பர், டிஃபாகர், ரியர் வாஷர் வரும். வைப்பர் வாஷர். ஓகே. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ராக்டிவா இருக்கிறதுக்கு DRL வந்து டே நைட் ரன்னிங் லேம்ப் வரும். ஓகே. நீங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணாலே DRL வந்து ஆன் ஆயிரும். டே நைட் ரன்னிங் லேம்ப்ன்றது எனி டைம் வந்து 6 o'clock வரை நீங்க ஹெல்த் லேம்ப் போடாம தான் ஓட்டுவீங்க. அந்த டைம் வந்து அந்த வண்டியோட அட்ராக்டிவ் கொடுக்கறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா DRL வரும். நெக்ஸ்ட் LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வரும். இது டாப் எண்ட்ன்றதால மட்டும் தான் LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வரும். கீழே வந்து ஃபாக் லேம்ப் வரும். ஸோ ஃபாக் லேம்ப் எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபாகான இடத்துல போறீங்க அப்படின்னு வெளிச்சம் விஷன் இருக்கும்போது கீழே ஃபாக் லேம்ப் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். விஷன் நல்லா கிளியரா எடுத்து கொடுக்கும். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர்ல பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ்லாம் வரும். டாப் எண்ட் செட் காட்டுங்களா? அதுக்கு முன்னாடி டயர் வேல்யூ பத்தி சொல்லிட்டு போங்க. டயர் கண்டிஷன் எப்படி இருக்கு? டயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30% to 40% தான் டயர் இருக்கு. ஓகே. டயர் கண்டிஷன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா 4 விண்டோ பவர் விண்டோ கொடுக்குறாங்க. சென்ட்ரல் லாக்கிங் கொடுக்குறாங்க. எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் மிரர் வித் ஃபோல்டபிள் கொடுக்குறாங்க. எந்த ஒரு சூழ்நிலை நீங்க மிரர் வந்து கையால ஃபோல்ட் பண்ண அவசியம் இல்லை. ஒரு இடத்துல வண்டி வெஹிக்கிள் பார்க் பண்றீங்கன்னா நீங்க வந்து மிரர் வந்து நார்மலா வந்து மேனுவலா கையை வச்சு க்ளோஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணீங்க. இதுல நீங்க மேனுவலா எதுவுமே ஃபோல்ட் பண்ணக்கூடாது. எலக்ட்ரிக்கல தான் ஃபோல்ட் பண்ண முடியும். ஓகே. ஈஸியா இருக்கு உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கிறது, அன்லாக் பண்ணி ஃபோல்ட் பண்றதுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் உள்ள பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கீ வரும். ஓகே. இதான் வெஹிக்கிளோட கீ. அவ்வளவுதான். சோ வந்து ரொம்ப ஒரு வத்திப்பிட்டி சைஸ் கூட சொல்லலாம். சின்னதுதான். நீங்க பாக்கெட்ல வச்சுட்டு இருந்தா மட்டும் போதுமானது. நீங்க எடுத்து கையில தான் வச்சுட்டு தான் கீ வந்து எடுத்து யூஸ் பண்ண அவசியம் இல்லை. கீ வந்து பாக்கெட்ல இருந்தா மட்டும் போதுமானது. இல்ல வெஹிக்கிளுக்குள்ள எந்த இடத்துல இருந்தாலும் கீ இருந்தா போதுமானது. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புஷ் ஸ்டார்ட் பட்டன் வரும். இது ஸ்டார்ட் பண்றதுக்கு ஸ்டாப் பண்றதுக்கு ஒரே பட்டன் தான் உங்களுக்கு. சோ கிளட்ச வந்து பிரேக்ல காலை வைக்கிறோம். பிரேக்ல காலை வச்சுட்டு நீங்க பிரஸ் பண்ணீங்க ஆன் ஆகும். மறுபடியும் நீங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் வெஹிக்கிள் ஓட்டினதுக்கு அப்புறம் இதே பிரஸ் பண்ணீங்கன்னா மறுபடியும் வெஹிக்கிள் ஆஃப் ஆகும். இது வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே செட் வந்துரும். இது வந்து கம்பெனி இன்பில்ட் செட் வரும். சரிங்களா? இதுல வந்து GPS இருக்கு. இல்ல GPS சிப் போட்டுக்கலாம் நீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு போனோட ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பண்ணிட்டீங்கன்னா
உங்களுக்கு வந்து ப்ளூடூத்ல சாங் சேஞ்ச் பண்றது, கட் பண்றது, மியூட் பண்றதுக்கு, உங்களுக்கு கால் வந்து அட்டன் பண்றது, கட் பண்றதுல இந்த இருக்கு பாத்தீங்க. ஸ்டீரிங் மவுண்டர் கண்ட்ரோல்ஸ்லயே இருக்கு. ஓகே. இல்ல நீங்க வந்து போன் எடுத்து கால் வச்சு தான் பேசிட்டு தான் ஓட்டணும்னு அவசியம் இல்ல. இது வந்து நீங்க கால் அட்டன்லயே அட்டன் பண்ணிக்கிட்டீங்களா, ப்ளூடூத் கனெக்டிவிட்டில நீங்க கார் அப்படியே டிரைவ் பண்ணிக்கிட்டே பேசிட்டே போலாமே தவிர போன் எடுத்து காதுல வச்சு நம்ம பேசணும் அவசியம் இல்லைங்க. சோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இந்த டாப் அண்ட் சீரிஸ்ல மட்டும் தான் வருது. சூப்பர் ப்ரோ. டயர் இது சீட்டோட வேல்யூஸ் எப்படி இருக்குது? சீட்டோட 90%, 99 to 95% நல்லா இருக்கு. சீட் உள்ள கம்பெனி சீட் தான் போட்டிருக்காங்க. ஓகே. கம்பெனி லெதர் சீட் தான் போட்டிருக்காங்க. பின்னாடி ஓபன் பண்ணுங்க. ஓகே. பின்னாடியோட சீட்டிங் கெபாசிட்டி எப்படி? சீட்டிங் வந்து பியர் இதே போல தான். செலிரியோ மாதிரி தான் நம்ம சொல்றோம் இல்லையா, ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, அதே போல தான். 4+1 தான் இது சீட்டிங் கெபாசிட்டி. இது ஓகே. பின்னாடி வந்து 3 பேர் தாராளமா உட்காரலாம். ஓகே ப்ரோ. சோ அந்த அளவுக்கு வித் நிறையவே இருக்கு. சூப்பர் சூப்பர். இது அலாய் வீல் பண்ணிருக்காங்க. ஆமா, இது டாப்ன்றதால மெயினா சொல்ல போனா இது அலாய் வீல் கம்பெனில இருந்து வர இன்பில்ட்டா வரது அலாய் வீல் இது. ஓகே. சோ 4 வீலுமே அலாய் வீல் வந்துரும் இதுல. பின்னாடி ஓபன் பண்ணுங்க. ஓகே ஏரியா. ஓகே. பம்பரோட கொடுத்திருக்காங்களா? ஆல்மோஸ்ட் வந்து பின்னாடி இல்ல, ஆல்ரெடி வச்சிருந்தாங்க. பம்பர் வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்காக போட்டிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ரியர்ல வந்து சென்சார் வித் கேமரா இருக்கு இல்லையா, இது ஃப்ரண்ட்ல தான் பம்பர் போடக்கூடாது. கவர்மெண்ட் நார்ம்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஏர் பேக் இருக்கிறதால நம்ம ஏர் பேக் இருக்கிறதால மேண்டேட்டரியா போடவே கூடாது. ஓகே. கம்பல்சரியா வந்து போடக்கூடாது. ரியர்ல வந்து எதுக்கு பம்பர் போட்டிருக்காங்கன்னா பின்னாடி வரவங்க வந்து இடிச்சிடக்கூடாது இல்லையா. இப்போ நம்ம பிரேக் அடிப்போம், ஏபிஎஸ் பிரேக்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஏர் பேக் டுவல் ஏர் பேக்ன்றது, ஏபிஎஸ் பிரேக்ன்றது உங்களுக்கு ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம்ன்றது நம்ம பவர்ஃபுல்லா இருக்கும். ஓகே. சடனா பிரேக் அடிக்கிறனா பின்னாடி வரவங்களுக்கு வந்து நம்ம பவர்ஃபுல்லா அடிச்சிருக்கணும் பிரேக் அடிக்காம சில பேர் ஸ்பீடா வரவங்க இதுல வந்து வண்டியில முட்டுறதால வண்டியில இருக்க டேமேஜஸ் ஆகும். சென்சாரோ பின்னாடி இருக்க பூட் இதெல்லாம் பம்பர்லாம் வந்து அடிபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து சேஃப்டிக்காக மட்டும் ரியர்ல பம்பர் போட்டிருக்காங்க. சூப்பர் ப்ரோ. பூட் ஏரியா இதுவா? பூட் ஸ்பேஸ் வந்து இந்த அளவுக்கு தாராளமா இருக்கும் உங்களுக்கு. சோ இதுக்குள்ள இந்த அளவுக்கு ட்ரங்கா கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய லக்கேஜ் பேக்ஸ் எல்லாம் நிறைய வச்சுக்கலாம். ஓகே. முன்னாடி பூட் டயர் பாருங்க, ஸ்பேர் வீல் வந்து ஒரு 90% இருக்கு டயர். ஓகே ஃபைன். ஓகே வாங்க ஃப்ரண்ட்க்கு போயிடலாம். போலாம். பெட்ரோலா டீசலா ப்ரோ? இது டீசல் வேரியன்ட். டீசல். இப்போ நம்ம பார்த்ததுல ஒரு பெட்ரோல் ஒன்னு இருக்கு, டீசல் ஒன்னு இருக்கு. ஆமா, நம்மள்ட்ட வந்து பெட்ரோல் ஒன்னு இருக்கு, அவைலபிள் இருக்கு. டீசல்லே அவைலபிள் இருக்கு. ஓகே. ஷிஃப்ட் காரோட நேம் என்ன? இது ஷிஃப்ட் ZTI பிளஸ் டாப் எண்ட் மாடல். என்ன இயர் ரெஜிஸ்டர் ஆயிருக்குது? இது 2018 மேக் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் 2018. இது எவ்வளவு கிலோமீட்டர் போயிருக்கு? இது 1,10,000 ஓடி இருக்கு. ஏன்னா டீசல் வெஹிக்கிள் இல்லையா, மேக்ஸிமம் வந்து கிலோமீட்டர் ஓட தான் செய்வாங்க. அதனால தான் டீசல் வெஹிக்கிள் லைக் பண்ணி எடுக்கிறாங்க. அது ஆட்டோமேட்டிக்ன்றதால மைலேஜஸ் நல்லா தரும் உங்களுக்கு. லோக்கல் மைலேஜ் ஃபர்ஸ்ட் லோட் பண்ணினீங்க, இப்போ என்ன பிரைஸ் போகுது? இது 595 பிரைஸ் கோட் பண்ணோம். இப்போ ஆஃபர் பிரைஸ்ன்றது பாத்தீங்கன்னா 575 வந்து ஆஃபர் பிரைஸா பண்ணி தரோம் கஸ்டமருக்கு. இன்சூரன்ஸ் அவேலபிளா இருக்கா? இன்சூரன்ஸ்ல அவைலபிள் தான். ஓகே. 8 மந்த் வரை இருக்கு. 8 மந்த் எண்ட் வரை இருக்கு. ஃபுல் இன்சூரன்ஸ் பண்றோம். ஃபுல் இன்சூரன்ஸ், காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் இதுல பேக்கேஜ்ல இருக்கு. ஓகே. ஓகே, நாம இன்னைக்கு இந்த வீடியோஸ்ல 2 ஆட்டோமேட்டிக் கார் பார்த்துருக்கிறோம். இன்னும் ஆட்டோமேட்டிக் கார் வர நான் அப்டேட் பண்றேன். நான் இன்னும் இவ்வளவு கார்ஸ் இருக்குது, அடுத்தடுத்த வீடியோல நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன். இவங்க தான் இருப்பாங்க. வந்து நம்ம சேனல் பார்த்தேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தர சொல்றேன் நான். ஓகேவா? தேங்க்யூ, பாய்.